ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் சீக்கிரமாகவே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு அன்எக்ஸ்பெக்டடாக கிளம்பணும். ஸோ பக்கத்துலேயே கோவில் நிறைய இருக்குது, நிறைய போகாத கோயிலுங்களும் இருக்குது. ஸோ நாங்கள் வெளியே போகும்போது வரும்போதெல்லாம் ஒரு கோயில் எனக்கு கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும். மலை மேலே இருக்குது. ஓம் சரவண பவ அப்படிங்கிற ஒரு வேல் மட்டும் நான் அடிக்கடி பார்ப்பேன். ஸோ அடிக்கடி சொல்லுவேன், இந்த கோயிலுக்கு போகணும் ஒரு நாள் அப்படின்னு. ஸோ அப்போல்லாம் டைம் கிடைக்கல, அப்போல்லாம் போக முடியல. பட் இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக வேறு எங்கேயாவது போகலாம், ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த கோயில் எங்களுக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. இந்த கோயிலுக்கு வந்தோம். ஸோ மருதாச்சல கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோயம்புத்தூர் இது. ஸோ மருதமலை முருகன் மாதிரி இது மருதாச்சல கடவுள், ரத்னகிரி மருதாச்சல கடவுள்னு சொல்லிட்டு கோயில் இது. நல்லா இருந்துச்சு. உள்ளே போன உடனே நிறைய ஸ்டெப்ஸு ஏற முடியாமல் ஏறி உள்ளே போய் சன்னதி கிட்ட போகும்போது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் போய் சன்னதியில் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம மலை மேலே இருக்குமே, சரி கீழே வியூஸ்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்தேன், வீடியோஸ்லாம் எடுத்தேன். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தாச்சு. கீழே வரும்போது காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு. எல்லோரும் ஏற முடியாமல் ஏறி வந்துட்டுருக்காங்க. கீழே இறங்கும்போது ஈஸியாக இறங்கிடலாம், ஏறும்போது தான் கஷ்டம். ஸோ இறங்கும்போது நிறைய மயில் சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. நானும் எங்கடா இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தேன். ஒரே ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருந்துச்சு. அதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. எழுந்துக்கவும் இல்லை, தேடவும் இல்லை. உட்காந்த இடத்துல அப்படியே இருந்துச்சு. எனக்கு சரியான வியூ கிடைக்கல அதை கரெக்டாக வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அப்படியே வெளியே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, யூசுவலாகவே எங்கள் வீட்டு பின்னாடி நிறைய மயில் நாங்கள் ரெகுலராக பார்ப்பேன். ஸோ அப்போல்லாம் எனக்கு முருகனே எனக்கு காட்சியளிக்கிற மாதிரி ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் மயிலை ஒழுங்காக பார்க்க முடியல. பட் ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டு பின்னாடி இந்த மயில் இருந்துச்சு. ஸோ உடனே நான் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கோயிலில் பார்க்க முடியல, ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்துட்டோமே அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஃப்ரைடே போச்சு. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேற ஒரு ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸில் பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.